ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதப்படி. ஆமென். இந்த கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, கர்த்தரால மாத்திரம் தான்ப்பா மனுஷனுடைய வழிகள் வாய்க்க பண்ணப்படும் அப்படி சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்கிறதற்கு முற்படுறீங்களா? சில பிரயாணங்களா இருக்கட்டும், சில புதிய துவக்கங்களா இருக்கட்டும், சில புதிய வேலைகளா இருக்கட்டும், அந்த காரியத்துல நீங்க செயல்படுறதுக்கு முற்பட்ட போதிலோ அநேக காரியங்கள் தடையாய் கொண்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் உங்களால் செய்ய முடியாமல் தாமதமாய் கொண்டிருக்கிறதா? எல்லாத்தையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு நன்மையான, உங்களுக்கு எது உங்களுடைய திராணிக்கு ஏற்ற வழிகளை அவர் திறப்பார். ஆகவே ஆண்டவரால் மாத்திரம்தான் மனுஷனுடைய வழிகள் என்ன பண்ணப்படும்னா வாய்க்க பண்ணப்படும். ஆகவே ஆண்டவர் மேல சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு தேவையான வழிகளை அவர் திறப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.